ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலாக க்ரோ வந்து பார்த்திங்கன்னா 2021 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படிலாம் வந்து சொதப்பி எப்படிலாம் அமௌண்ட்டை வெளியே எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு 2022 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பிளான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 20 to 30 ஏஜில் இருக்கவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதை வந்து நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்ல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே க்ரோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டில் 2021. அப்போ என் ஏஜ் அரௌண்ட் 19 இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணது சிப்பாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 150 அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் ஐசிஐசி ப்ரூடென்ஷியலில் ஒரு 100 போட்டேன். ஸோ இதை வந்து நான் கன்சிஸ்டன்சியாக ஒரு 6 months ஃபாலோ பண்ணேன். ஸோ இது நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேயில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ யூபிஐ நான் ஸ்டார்ட் பண்ணேன். 19 ஏஜ் ஸ்டார்ட் ஆகி யூபிஐ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து இதில் வெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஃபோன்பேயில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 2 ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, பெர் இயருக்கு ஒரு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம சிப்பாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அப்போ வாரன் பஃபெட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக மூவிஸு, ஹர்ஷத் மேத்தா அப்படின்ற சில மூவிஸ்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது. அப்புறம் நான் F&O, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து அடி வாங்கி அதுக்கப்புறம் ஃபைனலாக வேணாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிற்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ரீசெண்டாக எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு இப்போ அகைன் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளானை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அது யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலாக அப்பயே நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஐசிஐசி ப்ரொடக்ஷனும் டாடா டிஜிட்டலும் நான் வந்து டைரக்ட் பிளான் க்ரோத்தில் சிப்பாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. அண்டு அப்புறம் எனக்கு தெரியிற ஃபண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே அப்படியே February 28 போட்டிருப்பேன். ஸோ இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் கண்ணில் டாப்பில் இப்போ வந்து நான் லார்ஜ் கேப்புக்குள்ளே ஃபோன்பேயில் போகிறேன்னா எது டாப்பில் இருக்கோ அதில் ஒரு 500. அப்போ வந்து MX Playerல வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அதில் வந்து கேமில் வந்து per day 20 rupees வித்ரா பண்ணிக்கலாம். நான் ஒரு 3-4-5 அக்கௌண்ட் அப்போ லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்து பெர் டே 100 rupees வித்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் மூலிமா தான் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது. வீட்டில் அமௌண்ட் வாங்காமல் தான் பண்ணது. ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் லாக்டவுன் எண்டு 20 அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 23 கிட்ட வந்து அந்த கேமிங் பிளாட்ஃபார்ம் MX Playerலேருந்து தூக்கிட்டு இப்போ வீடியோஸாக வச்சுட்டானுங்க. இப்போ வந்து எந்த ஏர்னிங் ஆப்ஸும் இல்லை. இப்போதைக்கு நம்ம மைனிங் ஆப் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதை நான் ஃபைனலாக எண்டில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இது வாய்ஸ் ஓவர்ன்றதுனால என்ன சொல்ல போகிறேன்றதை இப்போ தான் பேச போகிறேன். அந்த வீடியோ நான் வேறு பேசியிருந்தேன், பட் வாய்ஸ் போயிட்டதுனால இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வித்ரா பண்ணிட்டேன். ஜூன் 23 அதாவது 1 year கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிட்டர்ன்ஸை பாருங்கள். 500 போட்டு 47 rupeesக்கு வித்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் மோட்டிலா வாஸ்வாப்பில் 598 rupeesக்கு வித்ரா போட்டிருக்கேன். அப்புறம் பரக்பரியில் 1000 rupees போட்டேன். 121 rupees ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வித்ரா போட்டேன். ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டஜி இது. 1 year தான் 2022 இன்வெஸ்ட் பண்ணி 23 எடுத்துட்டேன். ஏன்னா வந்து அப்போ எனக்கு ஃபினான்ஷியலாக எனக்கு அமௌண்ட்டும் தேவைப்பட்டுச்சு, சில செலவும் இருந்ததுனால எல்லாத்தையும் வித்ரா போட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா 23 நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். 24 இப்போ ரீசெண்டாக இது 2 days 3 days பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் சேவரில் போட்டிருப்பேன். அது ஏன் போட்டுன்றதை எண்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த டேக்ஸ் சேவரில் எனக்கு ஆல்ரெடி நான் உங்களோட போர்ட்ஃபோலியோ காமிச்சா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பாருங்கள். நான் இப்போ ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் இதோட ரிட்டர்ன்ஸை பாருங்கள். நான் இது வரைக்கும் 7500 போட்டு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 28 February 2022 பண்ணியிருக்கேன், ₹500. அதுக்கப்புறம் நான் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல. 2 years கழிச்சு இதில் ஏன் டேக்ஸ் சேவரில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, ஏன்னா இதில் 3 year லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ உங்களால் வித்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் எல்லா ஃபண்டையும் நான் வித்ரா பண்ணியிருப்பேன். இதை மட்டும் டேக்ஸ் சேவர் மட்டும் எல்லாமே வச்சுருப்பேன், 4 டேக்ஸ் ஃபேவரும். அதுக்கு ரீசன் என்னென்னா 3 year லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ 2022 என்னால் 2025 தான் வித்ரா போட முடியும். அந்த ஒரு ரீசனால தான் இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை இது ஒரு நல்ல இப்போ இருக்கிறதுனால இது மட்டும் வச்சுட்டு இருந்ததுனால ஏதோ ஒரு சம் அவுட் ரிட்டர்ன்ஸ்க்கு எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அண்ட் தென் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் மினிமமாக சிப் அமௌண்ட்டு 10 rupees தான். சரி இதை போட்டு விடுவோம், மாதம் 20 ரூபா தானே அப்படின்ட்டு இதை போட்டு விட்டேன். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணன்றதை ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இது சிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிப் மீன்ஸ் மந்த்லி என்னோடய அக்கௌண்ட்லேருந்து 120 rupees டெபிட் ஆகிடும். என்னடா இது சீப்பாக 20 போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். இந்த 20 கன்சிஸ்டன்சியாக உங்களால் பண்ண முடிஞ்சால் அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக தான் இது ஒரு கன்சிஸ்டன்சிக்கியாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த 20 rupees க்ரோ வேல்யூ ஃபண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு எக்விட்டி ஃபண்டு. ஸோ இது ஏன் நான் எடுத்தேன்றது எண்டில் உங்களுக்கு நான் சொல்வேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு Zerodha அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டு இல்லை ஃபோன்பேயில் அப்ஸ்டாக்ஸில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் இன்வெஸ்ட்டே பண்ணாதீங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஃபண்ட்.
இது வந்து முட்டாள்தனமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் சொல்ல வரேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து HDFC ரிட்டையர்மெண்ட் பிளானோ ICICI ரிட்டையர்மெண்ட் பிளானோ 5 இயர் லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ 5 இயர் மீன்ஸ் இப்போ நீங்கள் 20,000 இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 2024னா 2029 தான் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் அப்படி தான் வச்சுட்ருக்கணும். ஸோ அர்ஜென்ட்டாக முன்னாடி எடுக்க முடியாது. அதனால தான் நான் வேறு ஒரு அக்கௌண்ட்டு வேறு ஒரு பிளாட்ஃபார்மில், அதாவது இப்போ நான் க்ரோவில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, நான் அது இல்லாமல் ஜெரோதா இல்லை அப்ஸ்டாக் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் இந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளான் போட்டிருக்கேன். இது யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹை ரிஸ்க்கான ஃபண்ட்ஸ் இதெல்லாம் அப்படி சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஏஜ் இருக்குது. ஸோ வந்து இது அமௌண்ட் இப்போ நீங்கள் 60K போடுறீங்கன்னா இது உங்களை நீங்கள் மறந்துடணும். அதாவது போய்டும்னு சொல்ல வரல, மறந்துடணும். அது வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் கழித்து ஒரு ஃப்யூச்சரில் எடுத்து பார்த்தா எவ்வளோ ரேட் அந்த மாதிரி. ஸோ இந்த ICICI பார் 22ல் ஒரு 2500 போடலாம். குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் ஒரு 2500, குவாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு 3, நிப்பானில் மல்டி கேப் ஃபண்டில் ஒரு 2000 அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு 2000. நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ எல்லாத்துலேயும் தனித்தனியாக போடுறேன், புத்துக்கு ஒன்றா போடலாமே அப்படின்ட்டு. அதை தான் நான் சொல்ல வரேன். இது வந்து என்னோடய மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்லை. இது வந்து சும்மா இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங் ப்ளஸ் டைவர்சிஃபிகேஷன் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒன்று எப்படி சொல்கிறதுனா எலக்ட்ரிக்கல் பிளாட்ஃபார்மில், பெட்ரோல் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க பிளாட்ஃபார்மில் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து அதோட என்ன சொல்கிறது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதெல்லாம் பார்த்து அதுலேருந்து பெஸ்ட்டாக எடுத்து ஒன்று வந்து சூஸ் பண்ணி எல்லாத்துலேயும் வச்சுருக்கேன். கீழே பாருங்கள் கோல்டு சேவிங் ஃபண்டு இருக்கும், PSU எக்விட்டி ஃபண்டு, அப்புறம் பேலன்ஸ் அட்வான்சிங் ஃபண்டு, அப்புறம் UTI Nifty 300 மொமெண்டம் ஃபண்டு அப்படின்ற எல்லாத்துலேயும் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஃபண்ட். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கு நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணணும். ஒரு 1 lakh அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணலாம். நானும் அந்தளவுக்குலாம் ஏர்ன் பண்ணல, பட் சும்மா போட்டு வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில் எப்போயாவது பண்ணலான்றதுக்காக. ஸோ இதுதான் மெயின். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 15K இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மேலே போட்டிருப்பேன். அது அப்படி கிடையாது, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ மெயின் ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஏஜ் வந்து 20 to 30 இருக்குன்னா நம்ம மெயினாக ஸ்மால் கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் ஹையாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் ஸ்மால் கேப்பு குவாண்ட் ஸ்மால் கேப்லேயும் 3000, ஃப்ளெக்ஸி கேப்பில் 2000, பேராக்கில் 2000 போட்டிருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோ இதுவே 10,000 ஆகுது, நீங்கள் என்ன அவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா கேட்பீங்க. அப்படி கிடையாது. மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா மந்த்லி ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும் சிப்பிங்காக. ஸோ சிப் அமௌண்ட்டாக நான் பட் 1 டைம் தான் போட போகிறேன். ஸோ சிப் இல்லை. ஸோ ஸ்மால் கேப்பில் நான் போய்ட்டு நிப்பான் ஸ்மால் கேப்பும் HDFC ஃப்ளெக்ஸி கேப்பும் இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா 5,000. ஸோ இந்த மந்த்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் மந்த் அதே மாதிரி வந்து குவாண்ட் ஸ்மால் கேப்லேயும் பரத் ஃப்ளெக்ஸி கேப்லேயும் 2,000 அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறத தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக போட்டிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு தெளிவாக வந்து நான் இப்போ ப்ராக்கெட் போட்டு காமிப்பேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஹரிசான்டல் லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து எங்கள் ICICI ப்ளூ சிப்பும் மொட்டிலால் ஆஸ்வாலும் ஃபஸ்ட் மந்த்து, நெக்ஸ்ட் மந்த்து வந்து நிப்பான் லார்ஜ் கேப்பும் குவாண்ட் மிட் கேப்பும். ஸோ இதுக்கு தேவை ஒரு 2,500 ப்ளஸ் ஒரு 5,000, ஒரு 7,500 வந்து தேவைப்படும் பெர் மந்த்து. பட் நீங்கள் அவ்வளோலாம் வேணாம். மந்த்லி 5,000 நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போடுறீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்பில் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக போட்டுகிட்டே வரலாம். ஸோ இதுதான் என்னோடய பிளானு. மேபி இது என்னோடய பிளானை தப்பாக இருந்தால் கூட நீங்கள் ப்ரோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட சஜஷன் கொடுத்தாலும் ஓகே தான். இது நான் வந்து லார்ஜ் மிட்டு ஸ்மால் ஃப்ளெக்ஸி அப்படின்னு போட்டு ஃப்ளெக்ஸியில் எவ்வளோ இருக்கணும், ஸ்மாலில் எவ்வளோ இருக்கணும் நம்ம ஏஜை பொறுத்து நான் ஒரு கேல்குலேஷன் போட்டு பண்ணது. இது நானாக போடல, யூடியூப்லலாம் 4-5 வீடியோ பார்த்து நம்மளா அப்படியே கற்றுக்கிறது தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது முன்னாடி காமிச்சது வந்து எல்லா செக்டார்ஸ்லேயும் ஒன்று தூக்கி போட்டு எல்லாத்தையும் எடுத்து அதில் டாப்பில் ஒன்று இருந்து இதெல்லாம் முட்டாள்தனமாக இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதை ஒரு கண்டினியூ பண்ணணும். அது 1 டைம் தான் கண்டினியூ பண்ணுறதில்ல. இது மட்டும் சிப் மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது சிப்புன்றது நான் ஆக்டிவேட்லாம் பண்ண மாட்டேன். இப்போ மாதம் எனக்கு சேலரி வருதுன்னா அதில் போய்ட்டு 1 டைம் கொடுத்து நிப்பானில் 3,000 போடுவேன். இல்லை நான் இந்த நிப்பானில் 3 இல்லாமல் 2,500 அப்படின்ற சேஞ்சஸ் மாற்றிக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் தான். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் வச்சுருக்கேன். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்ஸ்டாக்குள்ளே போய்ட்டுக்கிறேன். ஓகே நான் வந்து இப்போது இதில் போகணும், ஃபோன்பேயில் போகணும். ஓகே ஃபோன்பேயில் போனீங்கன்னா அது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்த் செக்ஷன் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளிகிட்டே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரின்னு இருக்கும். அதில் லார்ஜ், மிட்டு, ஸ்மால், இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்கும். ஸோ லார்ஜ் எடுங்க. அதில் டாப் 2 எது இருக்கோ அதை பாருங்கள். ஸோ நீங்கள் டாப் 2 தான் எடுக்கணும்னு இல்லை, நான் ரிட்டர்ன்ஸ் பேஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதெல்லாம் வச்சு தான் நான் டாப் 2 எடுக்கிறது. அண்ட் மிட் கேப் ஃபண்டில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்மால் கேப் நீங்கள் 2 எடுக்கணும் இல்லை 1 கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் 2 எடுக்கிறேன்னா ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக நாளை பின்ன இந்த ஃபண்ட் இல்லை அந்த ஃபண்ட் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், அந்த ஒரு ரீசன் தான். மற்றபடி யாரும் அதில் இது டிபெண்ட்ஸ் தான். ஏன்னா நான் இந்த மாதம் அதை ஒன்றில் போட போகிறேன், அடுத்த மாதத்தில் வேறு போட போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் மாறப்போகுது. ஸோ இது ராங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு
உங்கள் இஷ்டம். நீங்கள் அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சு பண்ணுறது நல்லது. ஸோ வீடியோவாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வீடியோவாக பார்த்து தான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுனது தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேஜஸ் நான் எழுதியிருப்பேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு டெலகிராம் கீழே இருக்குது, அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து மைனிங் ஆப்ஸ் ரிலேட்டடாக காமிப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களே 18 பிலோ ஆர் வந்து 19 to 20 காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் எப்படி இன்கம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து மைனிங் ஆப்ஸ் ரிலேட்டடாக நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி காமிப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி F&Oலாம் இன்வெஸ்ட் பண்ணி மூக்கில் குத்து வாங்கி வெளியே வந்துட்டுருப்பேன்னு. ஸோ நீங்கள் இந்த குவாட்ஸ்லாம் பார்த்து நிறைய பேர் சொல்லலாம் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்ன்ட்டு. பட் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நான் வெளியே வந்தேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் மேக்ஸிமம் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த F&O அதெல்லாம் வெளியே வந்துட்டேன். பட் அதில் இன்னுமே நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, லாஸும் ஆகிட்ருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல, நான் வெளியே வந்ததுக்கான ரீசன் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் முக்கியமாக. எந்த இதுவாக இருந்தாலும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் கூட நான் வந்து 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் பண்ணுறேனே. ஸோ நான் 2 இயர்ஸில் வந்து 2 இயர்ஸும் நான் அதை கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அங்கங்கே இப்போ நீங்கள் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்துருப்பீங்க, ஒரு 6 months அந்த லாக்டவுனில் அப்படி இப்படி பண்ணது தான். ஸோ வந்து அப்போ நடந்த சம்பவங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இப்போ இன்வெஸ்ட். இதுலேயே வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தப்பாக தான் இருக்கும். இப்போ இதே பிளானை நான் வேறு யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிலாம் பண்ணுறது அதுக்கு நீ ஒன்றா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு மாறும். இப்போ வந்து நீங்கள் இப்போ எதனா ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது உங்களோட டிசிஷனாக இருக்கும். நாளை பின்ன நீங்கள் ரிக்ரெட் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகே, நம்ம தான் அந்த டிசிஷன் எடுத்தோம், யார் சொல்லி எடுக்கலான்ட்டு. ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 15K இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நாட்காயின் வித்ரா. ஸோ வந்து நாட்காயின்ன்றது ஒரு மைனிங் ஆப். அதில் ஒரு 3 months ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 14,000 rupees எனக்கு இதுவாக கிடச்சி வித்தவுட் 0 இன்வெஸ்ட்மெண்ட் கைஸ் மைனிங் ஆப்பில். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆம்ஸ்டார் காம்பேட் அப்படின்ற ஒரு மைனிங் ஆப் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது இப்போ லிஸ்டிங் ஆக போகுதுன்றாங்க. அதுலேயும் சம்வாட் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அது எவ்வளோ லிஸ்டிங் ப்ரைஸ்லாம் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷோ காமிப்பேன், என்கிட்ட எவ்வளோ நாட்காயின் இருக்குன்ட்டு. இது ஜஸ்ட் ப்ரூஃப். இது நம்ம டெலகிராம்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ யூனிஃபை ட்ரேடிங்கில் பேலன்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ அதுதான் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16th May 19,247 நாட்காயின் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வித்ரா பண்ணி அதை மேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி அந்த மேட்டிக்கை சன் கிரிப்டோவில் போட்டு அதை INR மாற்றி தான் அந்த 14,000 வந்திருக்கும். அது எல்லாமே நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு சும்மா காமிக்கிறோம் எப்படா நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு. இப்போ ஒரு 19 to 22 இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் க்ரோ வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் க்ரோத், இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் முட்டாள்னு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்சிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான். அதனால 20 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 10 தான் போடலான்னு இருந்தேன். பட் ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா வேறு எந்த ஃபண்டும் 10 rupees 20 rupees இருக்கான்னு தெரில. ஸோ இது இருந்துச்சு, க்ரோ வேல்யூ ஃபண்டு ஃபண்ட்ஸ் போய் க்ரோவில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி போர்ட்ஃபோலியோவாக வச்சுக்க போகிறேன். அண்டு மேபி அந்த 60K இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுன்றல அதில் 10K கூட வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 20K இந்த மந்த் இன்னும் கிடைக்குது அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் இப்போ நாட்காயினில் எப்படி 15K எடுத்தேன் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு மைனிங் ஆப்பில் எடுத்தேன்னா அப்போ நான் போடுறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 20 அதான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 60K இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. 20 இந்த மாதிரி ஏன்னா மைனிங் ஆப்பில் வந்துச்சுன்னா அப்படி எப்படி போடுறது தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. போட்டால் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு மேலே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேக்ஸ் சேவர் ஃபண்ட் வந்து 3 year லாக்இன் பீரியட் இருக்குது. அதை நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதை நான் வந்து சொல்ல மறந்துருப்பேன். ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். 3 year லாக்இன் பீரியட் இருக்குது. நான் ஏன் வித்ரா பண்ணல, எல்லாத்தையும் வித்ரா பண்ணிவிட்டு இதை மட்டும் ஏன் வச்சுட்ருக்கேன்னு காரணம்னா, ஏன்னா வித்ரா பண்ண முடியாது. ஸோ எல்லா ஃபண்டும் இப்படி இருக்காது. சில ஃபண்ட்ஸ் மட்டும் இருக்குது. இந்த டேக்ஸ் சேவர், ரிட்டையர்மெண்ட் பிளான்லாம் 5 year லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ அமௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க. ஸ்ட்ரைட்டாக தூக்கி உங்களோட இப்போ வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு 30K கிடைக்குது அப்படின்னா உடனே தூக்கி போட்டு நாலு பேர் அந்த 30K யாருன்னா கேட்டாங்கன்னா உங்களால் கொடுக்க முடியாது. லாக்இன் பீரியட் இருக்கும். ஸோ வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் கண்டுக்கவே. அதனால தான் நான் இதை வந்து க்ரோவில் பண்ணாமல் வேறு ஒரு அப்ஸ்டாக் அக்கௌண்ட்டோ இல்லை வந்து ஜெராதோ அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணி அதில் போடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இந்த டேக்ஸ் சேவர் ஃபண்டு கூட நான் இதிலே அப்படியே விட்டுற போகிறேன். இன்னும் எவ்வளோ நாள் போகுதோ போகட்டும். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லா இருந்துச்சு. 500K எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 50% வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம்லாம் நல்ல ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. 500 போட்டு எனக்கு 50% இவ்வளோ 750 கிட்ட ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை யோசிச்சுட்டு தான் பரவாயில்ல, இந்த 3 year லாக்இன் பீரியட்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போயே எனக்கு பார்த்திங்கன்னா 30% கிட்ட ரிட்டர்ன்ஸ் பீரியட் இருக்கும் குவான்டெல்ஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டில். ஸோ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ 3 year லாக்இன் பீரியட்னா 2025 தான் என்னால் வித்ரா பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 35% ரிட்டர்ன் 3 yearsல. நீங்கள் வந்து இதே எஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 7% ரிட்டர்ன் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட
நான் இதில் அமௌண்ட் இன்னும் நிறைய போட்டிருந்தேன்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலனா பேசிக்காக உங்களுக்கு டீச் பண்ணோன்னா ஒரு வீடியோ போடலாம். இல்லை நிறைய நம்ம தமிழ் யூடியூபர்ஸே நிறைய போட்டுட்ருக்காங்க. நான் அவங்கள பார்த்தா நானே லேர்ன் பண்ணேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அதை நான் மறுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் உங்களோட இந்த எண்டு வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. டிசிஷன் உங்கள்தான் இருக்கணும். இப்போ என்னோடய பிளான் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம். பட் டிசிஷன் உங்கள்தான் இருக்கணும். நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. அது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில். ஸோ இப்போ எனக்கு 5000 வரும்ன்ற நான் இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ காமிச்சிருப்பேன். அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250 தான் இன்வெஸ்ட்டே பண்ணியிருப்பேன். ஸோ ஏஜ் ஆக அமௌண்ட்டு நம்மளால் ஏர்ன் பண்ணுறது அதிகமாகும். ஸோ நம்ம அதை வெளியே போகணும் தான். நான் அப்போல்லாம் 250 மந்த்லியே வந்து 250 அரௌண்ட் 300 ஏர்ன் பண்ணியிருந்தேன். அதில் 250 போட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு செலவில்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் அப்போது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. டிசிஷன் உங்களுக்கு தான் இருக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 to 25 இருக்கிற எல்லாருக்கும் ப்ரோஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து அது மெயினு. ஸோ நான் சொல்லிட்டேன் ஓகே ஒரு 2000 போடுறேன், நம்மளும் 2000 போடணும்னு இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ இப்போ நான் 2000 போடுறேன், நான் 3000 போடுறேன்னா நீங்கள் அதில் பாதி, இல்லை அதுவும் முடியல 1000 இல்லை 500 சிப் அமௌண்ட்டு ஸ்டார்டிங் 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்னால் முடியுமோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பட் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப மெயின். நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னுன்றது மேட்ரு இல்லை, எவ்வளோ கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். என்ன மாதிரி 2020 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போதுலேருந்து நான் இன்னும் இப்போ வச்சுட்டு இருந்தால் எல்லா ஃபண்டுமே எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் நான் பண்ண தப்பு எல்லாத்துலேயும் வரது எல்லாத்துலேயும் ஒரு 10-15 ஃபண்டில் நான் வந்து போட்டு வச்சுருந்தேன் 500 அந்த மாதிரி போடாமல் இந்த 10ன்றது 5 ஃபண்டில் நல்லா கன்சிஸ்டன்சியாக போட்டுன்னு வந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு மெயின் நாலேஜ் வேணும். ஸோ நாலேஜை எடுத்துகிட்டு உள்ளே வாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு சின்னதாக ஸ்டார்ட் இல்லை ப்ரோ நான் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 20 ரூபீஸ் ஃபண்டு இருக்குது பாருங்கள். சும்மானா அது கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போடணும். பட் நான் வந்து ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மட்டும் சரி ஓகே 20 மந்த்லி போட்டோம், சம்வாட் அரௌண்ட் எவ்வளோ வருதோ பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு திடீர்னு எனக்கு ஒன் டைம் ஏதோ ஒரு பர்த்டேக்கு ஒரு 500 வருதுன்னா நான் அப்போ அந்த ஒன் டைம்